ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சொந்த அனுபவத்தை தான் இப்போ நாங்கள் தெரிவிக்க போகிறோம். நிலக்கடலை சாகுபடி பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிலக்கடலையில் எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குது, எப்படி அது வந்து நீர் மேலாண்மை, உரம் மேலாண்மை, பூச்சிகள் தாக்கலாம் எந்த அளவுக்கு அது எல்லாமே சரி செய்யுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காதவங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலக்கடலை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் 90-95 நாள் சாகுடிங்க. இந்த காலகட்டங்கள் தான் அதை நம்ம செய்யணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி பட்டம், சித்திரை பட்டம், ஆடி பட்டம் 3 பட்டம் இருக்குது. இதில் வந்து மார்கழி பட்டமும் சித்திரை பட்டம் தான் நம்ம பெட்டரானது. இந்த காலகட்டங்களில் நம்ம நிலக்கடலை சாகுடி பண்ணோம்னா நமக்கு அதிக அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நிலக்கடலை, செம்மண், கரிசல் மண், மணல் இது எல்லாத்துலேயுமே நம்ம பயிரிடலாம். எல்லாமே வந்து நல்லா அதிகமான வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு மண் வகை தான் இது. முதல்ல நிலத்தை உழுதுக்கணும், 2 முறை உழுதுக்கணும். அது பிறகு கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் தூளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது பிறகு கட்டிகள் இருந்ததுன்னா ரொட்டேட்டர் வச்சு நம்ம நல்லா பவுடர் மாதிரி உழுதுக்கணும். உழுத பிறகு அடியில் பார்த்தீங்கன்னா அடி உரங்கள் கொடுக்கணும். அதாவது டிஏபி அண்டு தொழு உரங்கள், கால்நடை உரங்கள் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே வேணும். அப்போ தான் செடியோட வளர்ச்சி திறன் வந்து அதிகமாக இருக்கும். உரங்கள் கொடுத்த பிறகு அடுத்து நம்ம பருப்புகள் போட ஆரம்பிக்கணும். பருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் உள்ளது, ஹைப்ரிட் இல்லாத ரெண்டுமே இருக்குது. ரொம்ப பெரிய விதை இருக்குது, ரொம்ப சின்ன விதை இருக்குது, மீடியமாக உள்ளது இருக்குது. நம்ம மீடியமாக உள்ள விதை வாங்கிட்டால் தான் நமக்கு நல்லது. அந்த விதைகளை வாங்கி நம்ம போட ஆரம்பிக்கணும். விதைகள் போட்ட உடனே நம்ம வந்து தண்ணீர் பாசணும். ஏன்னா வந்து 2 நாள் 3 நாள் நிலமானது காய்ந்து இருக்கும். அதெல்லாம் நிலத்தில் சூடு இருக்கிறதுனால விதைகள் போட்ட உடனே இந்த தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே தண்ணீர் பாய்ச்சிங்கன்னா முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். தரமான விதைகள் வாங்கினீங்கன்னா முளைப்பு திறன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். 6 நாளில் பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் வந்துடும். அதன் பிறகு நம்ம தண்ணீர் விடணும். முளைப்பு திறன் வந்த பிறகு நம்ம வந்து 2-3 நாளைக்கு அதை வந்து காவல் காக்கணும். ஏன்னா மயில் பறவைகள்லாம் வந்து கொத்தி மேலே உள்ள அந்த விதைகளை வந்து தின்னுட்டு போயிடும். அதனால் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிலத்தை பாத்தி முறையில் நம்ம சாகுடி பண்ணலாம், இல்லை சாதாரண முறையிலையும் செய்யலாம். பாத்தி முறையில் செஞ்சோம்னா நீர் நம்ம பாய்ச்சறதுக்கு நல்ல ஈஸியான எளிய முறையில் இருக்கும். எல்லா இடங்களிலும் நீர் சமமான முறையில் சேர்வதற்கு நம்ம பாத்தி முறைங்கிறது ரொம்ப சிறந்தது. முதல்ல நம்ம தண்ணீர் பாய்ச்சும்போது அதிகமான முறையில் தண்ணீர் நம்ம தேவைப்படும். ஏன்னா நிலங்கள் வந்து காய்ந்து வறண்டு போயிருக்கிறதுனால வந்து அதிகமான உறிஞ்சும் தன்மை கொண்டதுனால அதிகமான முறையில் தண்ணீர் நமக்கு தேவைப்படும். 6 நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை தண்ணீர் வைக்கணும். அதாவது முளைப்பு திறன் அதிகமாக வந்த பிறகு மறுபடியும் ஒரு டைம் தண்ணீர் வைக்கணும். அது பிறகு 15 நாளுக்கு ஒரு டைம் தண்ணீர் வைக்கணும். தண்ணீர் வச்சு ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்க மாதிரியே நம்ம தண்ணீர் வரல அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் தண்ணீர் பாசனம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 15 நாள் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம செடியோட வளர்ச்சி திறன் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணீர் விட ஸ்டாப் பண்ணிவிட்டு களைகள் வெட்டணும். முதல் களைகளை வெட்டி எடுத்து தூரமாக கொண்டு போய் போட்டுடணும். அந்த ஓரமே போடக்கூடாது. ஏன்னா மீண்டும் அது முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் முளைச்சதுன்னா வந்து செடிகளை போட்டு அமைக்கிறோம். களை வெட்டி 3-4 நாள் கழிச்சு தாங்க தண்ணீர் விடணும். அதன் பிறகு தண்ணீர் விடும்போது பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் நிறைய களைகள் அதிகமாக வரும். அதாவது செடிக்கு கிளைகள் அதிகமாக வந்தால் தான் வந்து நமக்கு பூமியில் காய்ப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். களைகள் அதிகமாக வரதுக்கு கிளைகள் அதாவது செடியோட கிளைகள் அதிகமாக வரதுக்காக தான் இந்த களையை நம்ம முதல்ல வெட்டுறோம். 4-5 நாள் கழிச்சு தான் மீண்டும் தண்ணீர் விடணும். உடனே தண்ணி விட்டோம்னா வெட்டிய களைகள் இடத்துலேயே திருப்பி களைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4-5 நாள் கழித்து தண்ணீர் விடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா 25 நாள் நெருங்கிடும். 25 நாள் வந்த பிறகு அதன் பிறகு நம்ம தண்ணீர் விடணும். தண்ணீர் விட்ட 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா பூ பூக்கும். அது பொய்ப்பூ. அது வந்து அந்தளவுக்கு வந்து அந்த பூவில் வந்து பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு தராது. அது சும்மா சாதாரண பொய்ப்பூ தான் அது. அதன் பிறகு 4 நாள் 5 நாள் ஒரு டைம், 5 நாள் ஒரு டைம் தண்ணீர் நம்ம கண்டினியூவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி 40 நாள் வர வரைக்கும் நம்ம தண்ணீர் மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். 40 நாள் கழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 2வது களை வெட்டணும். இது ரொம்ப முக்கியமானது. களை வெட்டிய பிறகு நன்றாக காய விடணும். ஏன்னா இலைகள்லாம் வந்து கொஞ்சம் சோர்ந்து போகிற அளவுக்கு காய விடணும். காய விட்ட பிறகு தான் நம்ம தண்ணீர் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடியோட வந்து வளர்ச்சி திறன் வந்து அதிகமாக இருக்கும். பூமியில் வந்து காய்கள் வந்து அதிக அளவில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த பூக்கள் வந்த பிறகு வேர்கள் என்னென்னா நம்ம அதிகமாக பூமிக்கு அடியில் போகும். அந்த பூமிக்கு அடியில் வேர்கள் போகிறதுக்கான அறிகுறி தான் இந்த பூக்கள். பூ பூத்து பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா பூமியில் அதிக அளவு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அதோட அறிகுறி. 45 நாள் 50 நாள் நெருங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கணும். காய்ந்துடக்கூடாது. தண்ணீர் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டான முறையில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் எல்லாமே வந்து முத்துறதுக்கு வந்து வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். 60 நாள் நெருங்கிட்டுனா வேர்கள் எல்லாமே நன்றாக பூமிக்குள்ளே போய் அதிக அளவில் பிஞ்சுகள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டங்கள்லாம் இலைகளில் வந்து இலை சுருட்டல் பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து கெமிக்கல் மருந்தை வாங்கி நம்ம அடிச்சிட்டோம்னா பூச்சி தாக்குதல் வந்து நின்றோம். அதன் பிறகு வந்து நல்ல இலைகள்லாம் வந்து நல்லா பச்சை பசுமையாக நல்லா செழிப்பாக வரும். மருந்து அடிக்கிறது வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா கால நேரங்களில் தான் அடிக்கணும். மருந்து அடித்த பிறகு தண்ணீர் வைக்கிறதோ இல்லை மழைகளே பெஞ்சாலும் அது வந்து அந்தளவுக்கு நமக்கு மருந்து அடித்தோட எஃபெக்ட் நமக்கு தெரியாது. அதனால் வந்து தண்ணீர் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 2-3 நாட்களுக்கு வந்து நிலம் நல்லா காய்ஞ்சாதான் அந்த பூச்சிகள் வந்து அழிகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லா செடிகளையும் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கண்டினியூவாக நம்ம தண்ணீர் வந்து கரெக்டான முறையில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு செடியை வேணால் பிடிங்க, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து அதில் அடியில் காய்கள் பிஞ்சுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
80 நாள் கிட்ட நெருங்கணும். 80 நாள் நெருங்கிட்டுன்னு வச்சிங்களேன், செடியில் பார்த்தீங்கன்னா தண்டுகள்லாம் லேசாக காய ஆரம்பிக்கும். அதன் பிறகு இலைகள்லாம் வந்து கொஞ்சமாக பழுத்து போய் எல்லாம் பூமியில் வந்து இலைகள்லாம் உதிர ஆரம்பிக்கும். அந்த டைமிங்கில் தான் வந்து காய்கள் முத்த போகுதுன்னு அறிகுறி. நம்ம வந்து அது பிறகு வந்து அதுலேருந்து நம்ம வந்து அந்த நிலக்கடலை பிடுங்குவதற்கான வேலைகளுக்கு என்னவோ அதை நம்ம வந்து ரெடியாகிக்கலாம். 90 நாள் பிறகு நம்ம செடிகளை பிடுங்கி பார்க்கும்போது அடியில் பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கலையானது முத்தி போவதற்கு என்ன அறிகுறினா, மேலே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் புள்ளிகளாக கரும்புள்ளிகள் வர ஆரம்பிக்கும் ஓட்டு மேலே. அந்த மாதிரி புள்ளிகள் வந்துச்சுன்னா முழுமையாக முத்திருச்சு, நம்ம வந்து பிடுங்கிறதுக்கு ரெடியாகிடலாம் அப்படிங்கிறது அதோட அறிகுறி. 95 நாள் நெருங்கிச்சுன்னா கடலைகளை எல்லாத்தையுமே நம்ம பிடுங்கிடலாம். ஆள்களை வச்சு நம்ம ஒரு களைகள் வந்து ஒன்றும் இல்லாமல் நம்ம பிடுங்கிடலாம். களைகளை பிடுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்ய வேண்டியது முக்கியமான வேலை என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தண்ணீர் வச்சு கட்டிட்டு அதன் பிறகு தண்ணீர் கொஞ்சம் காஞ்சி ஈரப்பதமாக இருக்கும்போது தான் நம்ம வந்து கடலை எல்லாத்தையும் பிடுங்கணும். ஏன் அப்படின்னா, கடலைகள் வந்து காஞ்சி போன நிலத்தில் கடலைகளை நம்ம பிடுங்கும்போது கடலைகள் வந்து நிலத்தில் தங்கிடும். தண்ணீர் வச்சு நீங்கள் பிடுங்கன்னா கடலை எல்லாமே எதுவுமே தங்காமல் எல்லாமே செடியோடு வந்துடும். இது ரொம்ப முக்கியமானது. கடலைகளை எல்லாத்தையுமே பிடுங்கி நம்ம ஒரு பக்கத்தில் அடுக்கி அதன் பிறகு கடலைகளை நல்லா காய வைக்கணும். காய வச்சு அதன் பிறகு உடைக்க ஆரம்பிச்சோம். உடைச்ச பிறகு நல்லா காய வச்சு அதன் பிறகு தான் நம்ம வந்து விற்பனைக்கு எடுத்து செல்லணும். ஏன்னா வந்து ஈரப்பதமாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல ரேட்டுக்கு நமக்கு எடுத்துக்க மாட்டாங்க, நமக்கு அதிகமான லாபமும் வராது. கடலை செடிகளை நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சு அதை வந்து நல்லா வந்து காஞ்சி போகிற அளவுக்கு உள்ள அந்த டைமிங்கில் அதை எடுத்து நம்ம பக்குவப்படுத்தி நம்ம வீட்டில் உள்ள கால்நடைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வெளியில் யாரும் மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு வித்தரலாம். அதுவும் வந்து நல்ல லாபம் தரும். 10,000 15,000 25,000 வரைக்கும் கூட இந்த கடலை செடிகளை நீங்கள் விற்கலாம். கடலை பொறுத்தளவு நிலக்கடலை செடி, நிலக்கடலை வந்து நம்ம எண்ணெயாக நம்ம அந்த செக்கில் கொடுத்து ஆட்டும்போது அந்த புண்ணாக்கு எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இந்த விவசாயமானது நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு விவசாயமாக தான் இது நமக்கு இருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 1200 1300 கிலோ வரைக்கும் எங்களுக்கு மகசூல் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு இப்போ நாங்கள் சொன்ன அத்தனை முறைகளும் நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பின்பற்றி அந்த பராமரித்து வந்தீங்கன்னா இதை விட நீங்கள் அதிகமான முறையிலும் நீங்கள் லாபம் எடுக்கலாம். கடலை சாகுபடி பொறுத்தவரைக்கும் முக்கியமான 3 பாதிப்புகள் மட்டும் தான் இருக்கும். ஒன்று பறவைகள் சாப்பிட்டு போயிடும், இன்னொன்று எலிகள் சாப்பிடும். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவது என்னென்னா வேர்ப்புழுக்கள் தாக்கும். வேர்ப்புழுக்கள் தாக்கத்துக்கான மருந்துகள் நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த பாதிப்பும் நமக்கு வந்து சரியாகிவிடும். இந்த மாதிரி 3 பாதிப்புகள் மட்டும்தான் இதில் அதிகமான முறையில் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் பார்த்து கவனமாக செஞ்சுட்டீங்களே இதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. கடலை சாகுபடி வந்து நல்லா பட்டம் பார்த்து நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக முறையில் லாபம் தரும். இதில் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கு எந்த வகையிலும் வாய்ப்புகளே கிடையாது. இப்போ சொன்ன அத்தனை முறைகளும் நீங்கள் கவனமான முறையில் கேட்டு அதே மாதிரி நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா கரெக்டான முறையில் உங்களோட விவசாயம் நல்லா இருக்கும். இந்த 3 பிரச்சனைகள், இந்த எலிகள், பறவைகள், இந்த வேர்ப்புழுக்கள், இந்த 3 பிரச்சனையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவில் லாபம் தரும். ஏக்கருக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு ஏக்கரில் இந்த அளவுக்கு எங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து அதிகமான முறையில் நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான முறையில் லாபங்கள் ஏற்படும். சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய விவசாயம் தான் இந்த கடலை பொறுத்தளவு. நீர் மேலாண்மை, உரம் மேலாண்மை கரெக்டான முறையில் கொடுக்கணும். அதன் பிறகு இந்த பறவைகள், எலியை இதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வேர்ப்புழு தாக்குதலை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சரி பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி திறன் அதிகமாக இருந்து பூக்கெல்லாம் அதிகமாக பூத்துதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூமியில் பார்த்தீங்கன்னா காய்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்தி பராமரித்து நீங்கள் வந்து விவசாயம் செஞ்சீங்கன்னா நல்ல அதிகமான லாபத்தை இருக்கலாம். நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த மாதிரி முறையில் கவனமாக இருந்த விவசாயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து லாபம் கிடைக்கும். மீண்டும் செய்யறதுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கும். இந்த 2 பட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆடி பட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக இருக்காது, அதிக லாபம் தராது. மார்கழி பட்டமும் சித்திரை பட்டம் மட்டும் நீங்கள் இப்போ செய்யுங்க. இது வரைக்கும் கடலை விவசாயத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஒன்று நீங்கள் கவனமாக கேட்டு அதே மாதிரி செய்யுங்க. நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் விவசாயம் நல்லா உங்களுக்கு கைவங்கி நிற்கும், அதிகமான லாபம் தரும். மீண்டும் இது மாதிரி விவசாயம் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயத்தை ஆதரிங்க. நன்றி.